இந்த மாதிரி யாருமே எதிர்பாராத ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ரேகா சத்யா அவங்க 2 பேரையும் நானே என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒண்ணா வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனா அது அங்க இருந்தா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அங்க இருந்து அவங்க பொண்ணு ரேகா பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அங்க எல்லாரும் முன்னாடி அதை பட்டுன்னு போட்டு உடைச்சு மறுபடியும் சிந்தாமணியை பயங்கர கேவலப்படுத்தி அங்க இருந்து அனுப்புறாங்க. அதாவது சிந்தாமணிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேகா சத்யாவை கல்யாணம் பண்ணதை ஏத்துக்கவே முடியல. இது எப்படியாவது பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஊருக்கு போகாம மறுபடியும் இங்க வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மறுபடியும் சிந்தாமணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அவளோட வாழ்க்கை என்னோட வீட்டுல ஆரம்பிக்கட்டும், அதனால நானே இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒன்னா வாழ வைக்கிறேன், எனக்கு பிடிக்கல தான், என்னோட பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல, அதனால இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்பவே நல்லவங்க மாதிரி இப்படியே மனமுருகி பேசுறாங்க. அது அங்க இருந்து பார்த்தா எல்லாருமே நம்பிடுறாங்க. என்ன சிந்தாமணி திடீர்னு இவ்வளவு நல்லவங்களா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சிந்தாமணியோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி போற வழியிலே சத்தியாவை அடிச்சு துரத்தி விடணும் அப்படிங்கிறது தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ரேகா பாத்தீங்கன்னா இல்லம்மா நான் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது சிந்தாமணி ஏமா அப்படின்னு கேட்கவே இந்த மாதிரி ஏமா நான் வந்துட்டு உன்னோட பொண்ணு என்ன பண்ணுவேன் என்ன யோசிப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடியும், எங்க 2 பேரும் பிரிச்சு சத்தியாவை இந்த மாதிரி அடிச்சு ஓட விடுவா, அதானே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நான் எங்கேயும் வரல, தயவு செய்து நான் ஆளை விடு, நீ இங்க இருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. அதை கேட்ட சிந்தாமணி என்னடா நம்ம திட்டல அப்படி பாலா போய் இந்த மாதிரி மறுபடியும் வந்து இப்படி அவமானப்பட்டு போறோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.